ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படிக்கு வேதத்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், என்னை பின்பற்றி வாருங்கள். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ஒரு விடுதலைக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன், விடுதலைக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன், வேண்டல். யார் இவன்? நமக்கு தெரிந்திருக்கிறபடி யோசேப்பு. அவனுக்குள்ளால ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம், இந்த இடத்திலிருந்து எப்படியாகிலும் நான் விடுதலை பெற வேண்டும். நமக்கு தெரிந்திருக்கிறபடி பானபாத்திரக்காரனுடைய தலைவனும் சுயம்பாகியும் ராஜாவுக்கு விரோதமாய் செய்த குற்றத்தின் நிமித்தம் தண்டனை பெற்றவர்களாய் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களோடு கூட சில நாட்கள் சென்ற பின்பு யோசேப்பும் ஒரு தவறான குற்றச்சாட்டை தன்மேல் சுமத்தி அந்த குற்றச்சாட்டின் நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். 2 பேர் குற்றம் செய்தவர்கள், ஒருவன் குற்றம் சாட்டப்பட்டவன். மூவருமாக அறையில் இருக்கிறார்கள். சில நாட்கள் ஓடுகிறது. ஒவ்வொரு நாளும் யோசேப்பு அவர்களை பார்க்கும்போது அவருடைய முகங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே பார்க்கும்போது அவர்கள் முகங்கள் பயத்தோடும் திகில் நிறைந்ததாய், கலக்கம் நிறைந்ததாய் இருக்கிறதை பார்க்கிறான். காரணத்தை அறிகிறான். சொப்பனத்தை சொல்லுகிறார்கள். சொப்பனத்திற்கான விளக்கத்தை சொல்லுகிறான். ஒருவன் கண்ட சொப்பனம் நன்மையான சொப்பனம், ஒருவன் கண்ட சொப்பனம் தீமையான காரியம். 2 பேருக்குமான சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்லுகிறான். இந்த பானபாத்திர கலைவனுக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இதுதான் அதன் அர்த்தம், இதுதான் அதன் அர்த்தம். இன்றைக்கு நீ சிறையிருப்பில் இருக்கிறாய், நாளைக்கு ராஜா உன்னை உயர்த்த போகிறார். உயர்த்தப்படும் போது அவன் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறான், ஒரு பெட்டிஷன் கொடுக்கிறான். யோசேப்பு என்ன சொல்லுகிறான்? நீ வாழ்வடைந்திருக்கும் போது, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். விடுதலை வேண்டும் என்று நினைத்தது யோசேப்பின் தவறல்ல. விடுதலை வேண்டும் என்று நினைத்தது யோசேப்பின் தவறல்ல. யாராயிருந்தாலும் விடுதலைக்காக ஏங்குவார்கள். ஒரு சிறையிருப்பிலிருந்து விடுதலை வேண்டும் என்பது எந்த ஒரு மனுஷனுடைய ஏக்கமாயிருக்கும், விருப்பமாயிருக்கும். ஆனால் இவன் யாரிடத்தில் அந்த விடுதலையை எதிர்பார்க்கிறான் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை அவசியம். எந்த ஒரு சகோதரனை கேட்டாலும், எந்த ஒரு சகோதரியை கேட்டாலும், இதிலேருந்து வெளியே வர வேணாமா அப்படின்னு கேட்டால், வரணும் பாஸ்டர், இதிலேருந்து விடுதலை ஆகணும், இந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும், இந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக வேண்டும். விருப்பம் இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது. யோசேப்பினுடைய இருதயம் அந்த விடுதலைக்காக ஏங்குகிறது. ஆனால் மனிதனிடத்திலே அந்த விடுதலை எதிர்பார்க்கிறான். மனிதனுடைய உதவி அவன் எதிர்பார்க்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாக 40:23 அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான். விடுதலை மனிதனிடத்திலிருந்து நமக்கு வராது, மனிதனுடைய ரெக்கமெண்டேஷன்னாலும் வராது. மனிதனுடைய ரெக்கமெண்டேஷன்னாலும் விடுதலை வராது. விடுதலை என்பது தேவன் தருகிற விடுதலை. விடுதலை என்பது ஆவியானவர் தருகிற விடுதலை. இந்த இடத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும் என்கிற விருப்பம் யோசேப்புக்கு வந்தது நல்லது. இந்த இடத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்கிற அந்த ஏக்கம், அந்த எண்ணம் அவனுக்கு உருவானது நல்லது. ஆனால் ஒரு சாதாரண பானபாத்திரக்கார தலைவனிடத்தில் போய் கெஞ்சி நிற்கிறான், ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக கெஞ்சுகிறான்.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தேவனால் தரிசனம் பெற்றவன், தேவனால் அந்த தரிசனத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிற மனுஷன் தன் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம், தன் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சிறையிருப்பின் அனுபவம், தன் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு தவறான குற்றம் சாட்டுகிற அந்த சூழ்நிலை நடுவிலே சிக்குண்டவன் தேவனை நோக்கி பார்க்காமல், தேவனிடத்தில் அந்த விடுதலை எதிர்பார்க்காமல் சாதாரண ஒரு மனுஷனிடத்திலே சொல்லுகிறான், நீ வாழ்வடைந்து போது என்னை நினைத்துக்கொள், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை என் காரியத்தை நினைத்துக்கொள், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என் மேல் தயவு வைத்துக்கொள், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என் காரியத்தை பார்வோனுக்கு நீ அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். You have to deliver me. நீ என்னை விடுதலையாக்க வேண்டும். ஆனால் மனுஷன் மறந்து போனான். ஆனால் தெய்வம் மறக்கல. தெய்வம் மறக்கல. 41ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, 2 வருஷங்களுக்கு பின்பு. அவ எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கிறான்? எத்தனை வருஷம் யோசேப் ஜெயிலில் இருந்திருக்கிறான்? 2 years. விடுதலைக்கான வழிகளை தேவனே உருவாக்குவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். உங்களுக்கு விடுதலைக்கான ஏக்கம் இருக்கிறதா? விடுதலைக்கான விருப்பம் இருக்கிறதா? விடுதலை ஆக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா? அந்த விடுதலைக்காக மனிதனையோ, அந்த விடுதலைக்காக வேறு காரியத்தையோ, அந்த விடுதலைக்காக எந்த மதத்தையோ, அந்த விடுதலைக்காக எந்த மார்க்கத்தையோ பின்பற்ற அல்ல, அந்த விடுதலைக்காக தேவனை நம்பி இருங்கள், தேவனையே சார்ந்திருந்துங்கள். ஆண்டவர் ஒரு நாள் அந்த விடுதலைக்கான வழியை உங்கள் வாழ்க்கையிலே உண்டாக்குவார். தானாகவே உங்களுடைய சிறையிருப்பின் காரியங்கள் முடிவடையும், நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் வந்தது. 2 வருஷம் சிறையிருப்பு தான். இவன் எதிர்பார்த்தா 3 நாளையில விடுதலை கிடைச்சிடும். நான் இப்போ இவனுக்கு அர்த்தத்தை சொல்றேன், இப்போ அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்றேன். இவன் நாளைக்கு அவன் ஜெயில இருந்து விடுதலை ஆகி அடுத்த நாள் 3ஆவது நாள்ல அவன் பானபாத்திர தலைவனா ப்ரமோஷன் வாங்கிடுவான். ராஜாவுக்கு எப்படியும் தண்ணி ஊற்றி கொடுப்பான். கொடுக்கும்போது நான் சொன்னதை அவன் சொல்லி அடுத்த நாளே வெரி நெக்ஸ்ட் டே எனக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. நிறைய பேர் நினைக்கிறோம், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்காக நீ ஜெபம் பண்ணு, எனக்காக அவ ஜெபம் பண்ணுவா, எனக்காக அவன்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லு, எனக்காக அவள்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லு, அந்த ஊழியக்காட்ட சொல்லு, இந்த ஊழியக்காட்ட சொல்லு. எந்த மனுஷனிடத்தில் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு விடுதலை வரவே வராது, விடுதலை வரவே வராது. நீங்கள் இருக்கும் கசப்பான இடத்திலே, நீங்கள் இருக்கும் விரும்பத்தகாத இடத்திலிருந்து, நீங்கள் இருக்கும் நெருக்கமான இடத்திலிருந்து, நீங்கள் இருக்கும் சிறையிருப்பின் இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை அவசியம் என்றால் மனுஷ தயவல்ல, தேவனுடைய தயவு வெளிப்பட வேண்டும். தேவனுடைய தயவு வெளிப்படும் போது விடுதலை. ஆமென், ஹல்லேலூயா. தேசத்துக்கு ஒரு விடுதலை தேவை. மனுஷன் கையிலேருந்து விடுவிச்சிட்டாங்க தேசத்தை 75 வருஷத்துக்கு முன்னாடி. ஆங்கிலேயருடைய பிடியிலிருந்து தேசம் விடுவிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் 75 ஆண்டுகளுக்கு முன்பாக. 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றும் மனிதர்களுக்கு விடுதலை இல்லை. இன்றும் இந்த தேசத்தில் வாழுகிறவர்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை இல்லை. எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், எத்தனையோ தலைவர்கள் ஆண்டார்கள், எத்தனையோ தலைவர்கள் போனார்கள், எத்தனையோ தலைவர்கள் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆனாலும் இன்றைக்கும் இந்த தேசத்தில் ஒரு மெய்யான விடுதலை இல்லாமல் இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறதே. இந்த மனுஷன் வந்தா விடுதலை, இந்த மனுஷன் வந்தா விடுதலை தருவான், இந்த மனுஷன் வந்தா தேசத்துக்கு விடுதலை தரும். மனுஷனை நம்பி 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 விடுதலை இயக்கங்கள் கூடிக்கொண்டுதான் போகிறதை தவிர அந்த விடுதலை இயக்கம் தனிந்ததாய் சரித்திரம் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், விடுதலை தருகிறவர் இயேசு மாத்திரமே, விடுதலை தருகிறவர் தேவனுடைய குமாரன் மாத்திரமே. வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமென். We have to deliver from certain places. சில இடங்களில் இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். சில இடங்களில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டியது நமக்கு அவசியமாய் இருக்கிறது, அவசியமாய் இருக்கிறது. 3 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் யாராகிலும் ஒருவர் வாசிக்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் ஏவியரும் இடமாகிய
பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் திங், அடிமைப்படுத்த நினைக்கிறவர்கள், அடிமைப்படுத்துகிறவனுடைய கைக்கு நம்மளை விடுதலையாக்குகிறார். எதற்கு விடுதலையாக்குகிறார்? அடிமைப்படுத்துகிறவனுடைய கைக்கு, எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி. சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களிலிருந்து நம்மளை நீக்குகிறார், சில ஐக்கியத்திலிருந்து நீக்குகிறார், சில ஃபெல்லோஷிப்லேருந்து நீக்குகிறார், சில நண்பர்கள் வட்டாரத்திலிருந்து நம்மளை நீக்குகிறார், சில இடத்திலிருந்து நம்மளை நீக்குகிறார், சில குடும்பத்திலிருந்து நம்மளை நீக்குகிறார், சில ஊர்ல இருந்து நம்மளை நீக்குகிறார், வேறு பிரிக்கிறார், தனித்து வர சொல்லுகிறார், தனிமைப்படுத்துகிறார். ஒருவேளை அவர் நீக்கும் போது நமக்கு அது கடினமாக இருக்கலாம், ஒருவேளை அவர் நீக்கும் போது நமக்கு வேதனையா இருக்கலாம். இத்தனை ஆண்டு காலமான ஐக்கியம், இத்தனை ஆண்டு காலமான நட்பு, இத்தனை ஆண்டு காலமான உறவு, சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை நீக்குகிறார் என்றால் அதற்கு அடுத்தது நமக்கு ஒரு நலமும் விசாலமான ஒரு தேசத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. அதற்காகத்தான் நம்மளை நீக்குகிறார், அதற்காகத்தான் இந்த அடிமைத்தனத்தின் கைகளிலே நம்மை விடுதலையாக்குகிறார் என்று அர்த்தம். அடிமைப்படுத்த நினைக்கிறவனுடைய கைக்கு நம்மளை விடுதலையாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் அடிமைகள் அல்ல, நாம் சுயாதீனர்கள், விடுதலை பெற்றவர்கள். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று வேதம் சொல்லுகிறது. விடுதலை பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள். எகிப்தியனுடைய கைக்கு, அடிமைப்படுத்த நினைக்கிறவனுடைய கைக்கு நம்மளை விடுதலையாக்குகிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறது. வாலிபர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். இன்னைக்கு வாலிபருடைய வாழ்க்கை, இன்னைக்கு லாக்டவுன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கை ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறது. ஆன்லைன் கேம்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அவன் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறான் கேம்ஸுக்கு. 10 மணி நேரம், 12 மணி நேரம், 20 மணி நேரம் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கை அதிலே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குற்றப்படுத்தி காரியம் அல்ல, அவர்களை அடிமைப்படுத்துகிற ஒரு ஆவி, அவருடைய அடிமைப்படுத்துகிற ஒரு காரியம். எகிப்தியன் அடிமைப்படுத்தினான். எகிப்தியனுக்கு இஸ்ரவேலை அழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. நல்லா கவனிங்க, எகிப்தியனுக்கு இஸ்ரவேலை அழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அழிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா என்னைக்கு அவன் இஸ்ரவேல் தேசத்தை அவன் ஆட்கொண்டானோ, அந்த இஸ்ரவேல் தேசத்தை பிடிச்சானோ, அன்னைக்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்பான். ஆனால் அதுவல்ல எகிப்தியனுடைய எண்ணம். எகிப்தியனுடைய எண்ணம் என்ன? இந்த இஸ்ரவேலை முழுமையாக நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து, நம்முடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வந்து, அவனை தலைமுறை தலைமுறையாய் அடிமையாகவே வைக்க வேண்டும். உனக்கு அப்ப என்ன வேணும்? இடம் வேணுமா? நான் இடம் தரேன். எங்க தரேன்? எகிப்திலே தரேன். கோசேன் என்கிற நாடு எங்க இருந்தது? எகிப்திலே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் ஒரு நாடை எகிப்தில் ஒதுக்கி வச்சிருந்தான். நீ எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. எகிப்தியனுடைய எண்ணம், எகிப்தியனுடைய ராஜாவுக்கு அவர்களை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அல்ல, அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும். எப்படி நமக்கு மேலே வந்துடலாம், எப்படி நமக்கு அதிகாரம் வந்துடலாம், எப்படி நம்மளை விட, நம்ம குடும்பத்தை விட, நம்ம பிள்ளைங்களோட மேலே வந்துடலாம், இவன் எப்பொழுதுமே நமக்கு கீழாக இருக்க வேண்டும் என்கிறது அநேக எகிப்திய ஆவிகளுடைய கிரியைகளாக இருக்கிறது. இன்றைக்கும் தேசத்தில் பார்க்குறோம், இன்னைக்கும் குடும்பத்தில் பார்க்குறோம், இன்னைக்கும் சபை நடுவில் பார்க்குறோம். ஆமென். அடிமைப்படுத்த நினைக்கிறவர்கள், அடிமைப்படுத்த நினைக்கிறவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, ஆமென், சபையே, திருச்சபையே, ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை அடிமைப்படுத்த நினைக்கிறவனுடைய கைக்கு உன்னை விடுதலையாக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி இருக்கிறார். உன் பிள்ளைகளை அடிமைப்படுத்த நினைக்கிறவனுடைய கைக்கு உன்னை விடுதலையாக்கும்படி, அது எது அடிமைப்படுத்தினாலும் சரி, அவைகளின் கைக்கு விடுதலையாக்குகிறவர், அவைகளின் கைக்கு விடுதலையாக்குகிறவர் நம்முடைய தேவன். அடிமைப்படுத்த நினைக்கிறவனுடைய கைக்கு விடுதலையாக்குகிறார், அதற்காக அவர்களை நீக்குகிறார். சமீபத்தில் நான் ஒரு சாட்சியை கேட்டேன். பல வருஷமாக அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம், அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவனை ரட்சிக்க வேண்டும், அவனை ரட்சிக்க வேண்டும். பாருங்க, அவனோடு ஐக்கியமாயிருந்த நண்பர்கள், அவனுக்கு சிநேகமாயிருந்தவன் நண்பர்கள், அவன் யாரிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தானோ, திடீரென்று அவர்களுக்குள்ளாலவே பிரிவினை வருகிறது. ஆண்டவர் அவனை அந்த கூட்டத்திலிருந்து பிரிக்கிறார்.
அந்த கூட்டத்தில் இருந்து பிரித்த உடனே கஷ்டம்தான், வேதனைத்தான். ஆனால் பிரித்தெடுத்த அடுத்த நாளே இன்னொரு காரியத்தோடு சேர்க்கிறார். இன்றைக்கு நான் கேள்விப்படுறேன், இன்றைக்கு 2-3 வாரங்களாக ஆலயத்துக்கு போகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஆமென். மாற்றங்களை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். விடுதலைக்காக சில நேரம் பிரிவினைகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். சில விடுதலை அவசியம் என்றால் சில நட்புகளை பிரிந்தாக வேண்டும். சில விடுதலை அவசியம் என்றால் சில உறவுகளை பிரிந்தாக வேண்டும். சில விடுதலைகள் அவசியம் என்றால் சில இடத்தை விட்டு நகர்ந்தாக வேண்டும். சில விடுதலைகள் அவசியம் என்றால் அவர் நம்மளை அந்த தேசத்திலிருந்தே நீக்குகிறார். நீக்கின உடனே ஆமென் எங்கேயோ கொண்டு தள்ளிடுவார் என்பதல்ல. வேதம் சொல்லுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் விட்டார். அடிமைப்படுத்த நினைக்கிறவனுடைய கைக்கு நம்மை விடுதலையாக்குகிறவர். இரண்டாவது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தல நடபடிகள் 12ஆம் அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. செகண்ட் திங், ஏரோதின் கைக்கு. முதலாவது என்ன சொன்னேன்? எகிப்தியரின் கைக்கு, அதாவது அடிமைப்படுத்த நினைத்துகிறவனுடைய கைக்கு. இரண்டாவது ஏரோதின் கைக்கு, அழிக்க நினைக்கிறவனுடைய கைக்கு. ஆமென். யாருடைய கைக்கு? முதல்ல அடிமைப்படுத்த நினைக்கிறவன், அவன் அழிக்க மாட்டான். இவன் யார்? ஏரோது. அழிக்க நினைக்கிறவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது ஆமென் பிறந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டவன் இந்த ஏரோது. அழிக்க நினைக்கிறவன் கைக்கு. இங்கே பேதுருவையும் அழிக்க நினைக்கிறான். ஆளுகிறவர்கள் நினைத்தார்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டால் இந்த இயேசுவினுடைய சீஷர்கள் கூட்டம் சிதறி போகும், பயந்து போவார்கள், மீண்டும் இந்த ஊழியத்தை கட்டமைக்க மாட்டார்கள், மீண்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். பயத்தோடு இருந்தவர்கள் நடுவிலே தரிசனமாகி பயப்படாதே திடமானதா இருங்கள் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் மேல் வீட்டறையிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அருளுவேன். அதுபோல் காத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2:1-2-3-4 வசனங்கள் சொல்லுகிறது, அவர்கள் காத்திருந்த மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக இறங்கி வந்தார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். 10-11 வசனங்களுக்கு நேராக நீங்கள் திரும்பும் போது அவர்கள் நடுவிலே பேதுரு தைரியமாய் எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு காலத்தில் பயந்திருந்தவன் தான் இப்பொழுது தைரியமாய் பிரசங்கிக்கிறான். ஒரு பிரசங்கம் 3000 பேரை ரட்சிக்கிறது, ஒரு பிரசங்கம் 7000 பேரை ரட்சிக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார்கள். ஆமென். சபைகள் பெருகிறது, ஊழியங்கள் பெருகிறது, ஆத்துமாக்கள் பெருகிறார்கள். இதை கேட்கிற ஏரோதால சகித்து கொண்டு இருக்க முடியல. அவன் ஒரு முடிவெடுக்கிறான், இந்த பேதுருவை அழிக்க வேண்டும், இந்த பேதுருவை அழிக்க வேண்டும். பிடிக்கிறான், சிறையில் அடைக்கிறான். சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். ஏரோது குறித்திருந்த முந்தின நாள் இரவிலே கர்த்தருடைய தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அவன் இருக்கிற அறையிலே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஏரோதின் கைக்கு என்னை விடுதலையாக்கினார். அழிக்க நினைக்கிறவனுடைய கைக்கு விடுதலையாக்குகிற தேவன். இன்றைக்கு ஆமென் அநேக நம்முடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள். ஏன் ஐயா எனக்கு மாத்திரம் போராட்டம்? ஏன் எங்களுக்கு மட்டும் பிரச்சனை? ஏன் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் பிரச்சனை? எத்தனையோ குடும்பங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் சபைக்கு வருகிறது. எத்தனையோ குடும்பங்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் போகிறார்கள். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்களுக்கு எந்த போராட்டம் இல்லை. ஆனால் எங்களுக்கு மட்டும், எங்கள் குடும்பங்களுக்கு மட்டுமே திரும்ப 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 போராட்டம் என்றால் உங்களை குறித்த ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. உங்களை கொண்டு தேவ ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய ஆமென் அறுவடை
இருக்கிறது. உங்களை கொண்டு தேவ ராஜ்யத்துக்கென்று ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அதை அழிப்பதற்காக இன்றைக்கு ஏரோதின் கைகள் உங்கள் குடும்பத்துக்கு நேராக நீட்டப்பட்டிருக்குமே ஆனால், ஏரோதின் கைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்குமே ஆனால், ஏரோதின் கைகள் சபைக்கு நேராக நீட்டப்பட்டிருக்குமே ஆனால், இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தருடைய ஆவியின் துணையோடு சொல்கிறேன், அந்த ஏரோதின் கைகளுக்கு உன்னை விடுதலையாக்கும்படிக்கு என் ஆண்டவர் ஒரு தூதனை உன்னுடைய அறைக்குள்ளால, உன் வீடுகளுக்குள்ளால, உன் திருச்சபைகளுக்குள்ளால, நம்முடைய தேசத்துக்குள்ள அவர் அனுப்புவார். அவர் ஏரோதின் கைக்கு நம்மளை விடுதலையாக்குவார். அழிக்க நினைக்கிறவனுடைய கைக்கு, அழிக்க நினைக்கிறவனுடைய கைக்கு. ஆமென். பேதுரு அழிக்க நினைச்சான் பாருங்க, ஆண்டவர் விடல, அவன் கைக்கு அவனை தப்புவித்தார். ஃபர்ஸ்ட் திங், அடிமைப்படுத்த நினைக்கிறவனுடைய கைக்கு நம்மளை விடுதலை ஆக்குகிறவர். இரண்டாவது அழிக்க நினைக்கிறவனுடைய கைக்கு நம்மை விடுதலை ஆக்குகிறவர். அழிக்க நினைக்கிறவன் அழிச்சிடணும் முடிவெடுக்கிறவன் கைக்கு விடுதலை ஆக்குகிறார். மூன்றாவது, கடைசியாக அதே வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்குவார். ஆமென். இந்த முதல் 2 காரியம் கூட நாம எளிதில் கண்டுபிடித்து விடலாம். ஒருத்தன் நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிறான் அப்படின்னா வீணோ நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு பாவமோ ஒரு பழக்கமோ ஏதோ ஒரு காரியம் என்னை அடிமைப்படுத்துது, நான் அதுக்கு அடிமையாகிறேன் அப்படின்னா ஒரு மனுஷனாக பிறந்த ஒரு ஜென்மத்துக்கு என்ன செய்யும் தெரியும். அது செல்ஃபோனாக இருக்கலாம், அது ஒரு குடிப்பழக்கமாக இருக்கலாம், ஒரு சிகரெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மனுஷனோட உள்ள தொடர்பாக இருக்கலாம், ஒரு தவறான நட்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். நான் அதற்கு அடிமையாகிறேன், அல்லாவிட்டால் அது என்னை அடிமைப்படுத்துகிறது என்பது மனுஷ ஜென்மமாக இருந்தால் என்ன செய்யும் தெரியும். இதை பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன், அவன் சோறு திங்கிறவங்களா இருந்தால், சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவங்களா இருந்தால் ஒரு காரியம் உங்களை அடிமைப்படுத்துது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, ஒருத்தன் என்னை அழிக்க வர்றான் அப்படிங்கிறத எனக்கு தெரியும். இவன் என்னை அழிக்க வர்றான், இவன் என் குடும்பத்தை அழிக்க வர்றான் என்பது எனக்கும் தெரியும். ஆனால் ஒன்று, எனக்கு தெரியாத ஒன்று என் பக்கத்திலே இருந்து என்ன செய்கிறான்? எண்ணம், யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கு என்னை விடுதலை ஆக்குறான். கூடவே இருந்து குழி பறிக்கிறான், தெரியுமா? அவன் குழி பறிப்பான்னு தெரியுமா? தெரியாது. இவன் எனக்கு விரோதமாக குதிங்கால தூக்குவான்னா தெரியுமா? தெரியாது. கூடவே பயணிக்கிறான், பக்கத்தில் தான் வேலை செய்தான், என் கூடவே வேலை செஞ்சான் பாஸ்டர், என் பக்கத்து சேர்லேயே உட்காந்துருந்தான், என் கூடவே படித்தான், என் கூடவே தான் பயணிக்கிறான், என் கூட தான் பைக்கில் உட்காந்துருக்கிறான். ஆனால் அவனுடைய எண்ணம் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அவன் என்ன எண்ணத்தோடு என்னிடத்திலே பழகுகிறான், என்ன எண்ணத்தோடு எனக்குள்ள வர்றான், என்ன எண்ணத்தோடு என் வீட்டுக்கு வர்றான், எந்த எண்ணத்தோடு என் பிள்ளைங்கள்கிட்ட பேசுறான், எந்த எண்ணத்தோடு இந்த காலை வேளையில ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கும் உங்களை விடுதலை ஆக்குவாராம் ஆண்டவர். ஹல்லேலூயா. இவன் என்ன நினைக்கிறான் தெரியல, என்ன நோக்கத்தோடு சபைக்குள்ள வர்றான், என்ன நோக்கத்தோடு நம்ம ஐக்கியத்துக்குள்ள வர்றான், என்ன நோக்கத்தோடு நம்ம பழகுறான், என்ன நோக்கத்தோடு we never knows. அது நடந்தப்பறதான் இந்த நோக்கத்துக்கு தான் பழகுனியா, இந்த நோக்கத்துக்கு தான் வீட்டுக்கு வந்தியா, இந்த நோக்கத்துல தான் இப்படி ரொம்ப பணிவா அப்படி இருந்தியா யோசிக்கத்தோம். யூத ஜனங்களுடைய எண்ணங்கள். இதுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்புவீர்களே ஆனால், அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நான் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். வெகு நேரமாய் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி. ஆமென். வேறு சிந்தை. அப்போ இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா கூடவே இருந்தவங்க. இவங்க எல்லாம் யாரு? கூடவே இருந்தவங்க. இவங்க எல்லாம் யாரு? அவர்களுக்கு அன்பை பாராட்டினவர்கள். அன்பை பாராட்டினவர்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, அந்நியராகி அந்த தீவார் அவர்களுக்கு பாராட்டின அன்பு
கொஞ்சமல்ல ஐயா, நல்லா கவனிங்க. கப்பல் எங்கேயோ போகுது, கப்பல் போக வேண்டிய இடம் வேறு. ஆனால் கடும் காற்றில் அகப்பட்ட கப்பல், ஆமேன், சிக்கி தவிக்கிறது. கரை சேரும்படிக்கு ஒரு தீவிலே குதிக்கிறார்கள். எந்த தீவுன்னு தெரியாது, எங்க யாரு அங்க இருக்கான்னு தெரியாது. மெலித்தா என்கிற தீவிலே கரை ஏறியாச்சு. தெரியாத ஆட்கள், அறிமுகமில்லாத அந்நியர்கள், தாங்களும் அறிமுகமில்லாதவர்கள், அவர்களும் அறிமுகமில்லாதவர்கள், கீழே விழுந்தாச்சு. வசனம் சொல்லுது, அவங்கள பார்த்த உடனே அன்பை என்ன செஞ்சாங்களாம்? கொட்டுன்னு கொட்டினாங்களாம். ஆமேன். ஒருத்தர் ரொம்ப நம்ம மேலே அன்பு செலுத்துகிறான், ரொம்ப நம்ம மேலே பாஸ்டர் 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 சிஸ்டர் அக்கா அண்ணா அப்படின்னு ரொம்ப நெருங்கி வர்றான்னா, அவன்கிட்ட மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் சோசியல் டிஸ்டன்ஸ், சமூக விலகலை கடைபிடித்தால் நாம் நல்லா இருக்கலாம். அன்பை பொழிஞ்சது மட்டும் இல்லை, பவுல் எழுதுறாரு, அன்பை பொழிஞ்சாங்க. குளிர்ல நாங்கள் ரொம்ப நடுங்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு சூடு உண்டாக, எங்களுக்கு அனல் உண்டாக, எங்களை எல்லாம் அவங்க சேர்த்து கொண்டு எங்களுக்காக சகல வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. நடந்த ஒன்று அதே கூட்டம் இவனுக்கு வீக்கம் கண்டு இவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். வெகு நேரமாய் பார்த்து கொண்டிருந்த ஒரு சேதம் அவனுக்கு வராதை கண்டபோது வேறு சிந்தையாகி, அப்போ அவங்க எண்ணம், அவங்க சிந்தை முழுவதும் எதால் நிரம்பி இருக்குது? இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும், இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும், இவனுக்கு ஏதாவது ஒன்று, இப்போ நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும்னு சொல்லி இவங்க எண்ணம் முழுவதும் நம்மை அழிக்க நினைக்கிற எண்ணங்கள், நம்மை விழத்தள்ளுகிற எண்ணங்கள், நம்மளை விழும்படியாக, நம்மளை அழிக்கும்படியாகவே அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த எண்ணங்களுக்கு நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செய்கிற காரியங்கள் அல்ல, அவன் நினைக்கிற நினைவுகள் கூட உன்னை ஒரு சேதமும் படுத்தாது. அவர்கள் எண்ணுகிற எண்ணங்கள் கூட உன் வாழ்க்கையில் ஒரு சேதத்தையும் கொண்டு வராது. அவன் வேறு சிந்தையாகி அவன் போயிட்டே இருப்பான். சில பேர் பார்த்துருக்கீங்களா? காலையிலே எழுந்திரிச்சோன்னா வீட்டு நடையில் உட்காந்துருவாங்க, வாயில் பிரசையம் வச்சுக்கிட்டு வர்றது போகிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. எண்ணங்கள், அநேகருடைய எண்ணங்கள், இவன் நல்லா இருக்கக்கூடாது, அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவன் பிள்ளை நல்லா இருக்கக்கூடாது, இவன் பிள்ளை நல்லா இருக்கக்கூடாது. இதுவே சிந்தை 24 மணி நேரம் 24/7 அவங்க சிந்தை முழுவதும் எப்போ 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 எப்போன்னே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை அடிமைப்படுத்துகிறவனுடைய கைக்கும் விடுதலை ஆக்குவேன், அழிக்கிறவனுடைய கைக்கும் விடுதலை ஆக்குவேன். அழிக்க நினைக்கிறான் பாரு, அழிக்க திட்டமிடுகிறான் பாரு, எண்ணுகிறான் பாரு, அவன் எண்ணங்களுக்கும் உன்னை விடுதலை ஆக்குவேன். நீங்கள் அவங்க எண்ணத்திலேயே இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை அவங்க வாழ்க்கையிலேருந்து மறக்கடிக்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. இப்படி ஒருத்தர் இருக்கிறான்னு எண்ண மாட்டான், அப்படியே பக்கத்தில் தான் போவாங்க, பக்கத்தில் தான் நடப்பாங்க, நம்மளை நேருக்கு நேர் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அவங்க சிந்தைக்குள்ளே போகவே மாட்டோம். இன்றைக்கி ஒரு வேளை 24 மணி நேரம் நம்ம குடும்பம் அவங்க சிந்தையில் இருக்கலாம், நம்முடைய காரியங்கள் அவங்களுடைய சிந்தையில் இருக்கலாம். நம்மளையே நினச்சி கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கலாம், வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கு. ஆமென். அழிக்கிற நினைக்கிற எண்ணங்களுக்கு உன்னை நான் என்ன செய்வேன்? விடுதலை ஆக்குவேன். எகிப்தியனுடைய கைக்கு, ஏரோதியனுடைய கைக்கு உன்னை விடுதலை ஆக்குவேன். யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் உன்னை விடுதலை ஆக்குவேன். விடுதலை ஆக்குகிறவர் யார்? ஆவியானவர். ஆமென். வேதம் சொல்லுகிற 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிற கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சக்கரியா 9:11 சொல்லுகிறது, என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அவர்களை விடுதலை ஆக்குவேன். உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை ஆக்குவேன். ரோமர் 8:2 சொல்லுகிறது, ஆவியினுடைய பிரமாணம் அவர்களை விடுதலை ஆக்கிற்று. The law of the spirit
ஆவியினுடைய பிரமாணம் அவர்களை விடுதலையாக்கிட்டு. அப்படியானால் வார்த்தையினால் விடுதலை, ஆமேன். ஆவியினால் விடுதலை, ஆமேன். ஆவியானவரால் விடுதலை, உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நமக்கு விடுதலை. அடிமைப்படுத்துகிறவனுடைய கைக்கு, அழிக்கிறவனுடைய கைக்கு, அழிக்க நினைக்கிறவனுடைய எண்ணங்களுக்கு கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறவர். இந்த பகல் நேரத்தில் நம்மை விடுதலையாக்குவார். நேரில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், கேட்கப் போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்குவார். தேசத்தை விடுதலையாக்குவார். தேசத்தை ஒரு கூட்டம் அழிக்க நினைக்கிறது, தேசத்தின் சமத்துவத்தை அழிக்க நினைக்கிறது, தேசத்தின் நன்மைகளை அழிக்க நினைக்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள், சிந்திக்கிறார்கள், எண்ணுகிறார்கள். கர்த்தர் அவைகளிலிருந்தும் நம்முடைய தேசத்தை விடுதலையாக்குவார். எல்லாம் ஜெபிக்கும்படியாக தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். தகப்பனே, இந்த நல்ல நாளில் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசிய தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று யோசேப்பு சொன்ன வார்த்தைகளை நாங்களும் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறோம். நாங்களும் விரும்பத்தகாத சில இடங்களில் இருக்கிறோம். எங்களுக்கு விருப்பத்துக்கு மாறான சில இடங்களில் எங்களை கொண்டு போய் சிக்க வைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். எகிப்தியரின் கைக்கு, ஏரோதின் கைக்கு, ஆமீன், யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கு எங்களை விடுதலையாக்குகிற தெய்வம், அடிமைப்படுத்துகிறவனுடைய கைக்கு எங்களை விடுதலையாக்குவீராக. எங்கள் குடும்பத்தை, எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை, எங்கள் தேசத்தை, எங்கள் தேசத்தின் ஜனங்களை அடிமைப்படுத்துகிறவனுடைய கைகளுக்கு விலக்கி காத்தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிக்கிறவனுடைய கைகளுக்கு எங்கள் பிள்ளைகளை காத்தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிக்கிறவனுடைய கைகளுக்கு எங்கள் பிள்ளைகளை காத்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறோம். சபையை ஒப்பு கொடுக்கிறோம். வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வெளி தேசத்தில் இருக்கிறவங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் விடுதலை ஆக்குவீராக. ஹல்லேலூயா. Thank you Lord. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் விடுதலை நாயகன். இந்த காலை நேரத்தில் உன் குடும்பத்தில், தேசத்தில், பட்டணங்களுக்குள்ளால நம்மை விடுவிக்கும்படியா இறங்கி இருக்கிறார். அடிமைப்படுத்துகிறவனுடைய கைக்கு நம்மளை விடுவிக்கிற தேவன், அழிக்கிறவனுடைய கைக்கு நம்மளை விடுவிக்கிற தேவன், அழிக்க நினைக்கிறவனுடைய எண்ணங்களுக்கும் நம்மளை விடுவிக்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் எங்களை விடுதலையாக்கினபடினால் நன்றி. ஒரு விடுதலை எங்கள் குடும்பங்களுக்குள் இறங்கி வந்திருக்கிறபடினால் நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த விடுதலை இறங்கி வந்தபடியினால் நன்றி. எங்களை குறித்து நினைத்திருக்கிறவர்கள் வேறு பக்கமாய் தங்கள் எண்ணங்களை திருப்புவார்களாக, வேறு பக்கமாய் தங்கள் சிந்தைகளை திருப்பும்படியாய் கர்த்தர் எங்கள் மேல் ஒரு பாதுகாப்பை வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் நீர் வெற்றி கொடி பிடிக்கிறதற்காய் நன்றி. எங்களை விடுதலையாக்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆராதிக்கும் உடைய வார்த்தைகளை கேட்கும் தந்த கிருபைகளுக்காய் நன்றி. நேரில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.